இன்னும் சற்று நேரத்தில் வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் சென்னை திருவொற்றியூர், காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட இடங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இது தொடர்பாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன? சிவரஞ்சனி, குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் புயல் உருவாகக்கூடிய நிலையில நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் குறிப்பாக காசிமேடு, N4 பகுதி, அதே போல திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கடல் கடுமையான சீற்றத்தோட காணக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நிறைய இளைஞர்கள் இந்த பகுதியில் விபரீதம் தெரியாமல் உள்ள ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக போற காட்சிகளும் பார்க்கிறோம். குறிப்பா காவல்துறையினர் அவ்வப்போது இங்கிருந்து புறப்படும்படி நிறைய எச்சரிக்கை விடுக்கிறாங்க. குறிப்பா இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு குறிப்பா இந்த பாறைகள் அடுக்கப்பட்டிருப்பதனால உள்ள டீப்பா வடக்கமா போறது வடக்கும் சுற்றுலா பயணிகள் போவாங்க. குறிப்பா இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு தற்போது இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த பாறைகள்ல மோதி தற்போது அந்த கடல் நீர் மேல வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் ஒளிப்பதிவாளர் மார்டின் இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறாரு. இதே போல எண்ணூர் பகுதியிலும் இதே போல சூழலை பார்க்கிறோம். மெரினா கடற்கரை ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய அந்த பகுதியிலும் இதே போன்ற ஒரு சூழலை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. குறிப்பா இன்று காலை கூட இந்த பகுதியில் உள்ளிருந்து வந்த ஒரு பெரிய இயந்திரமானது தற்போது கரை ஒதுங்கி இருக்கிறதையும் காட்சிகள்ல தொடர்ச்சியா பார்க்கிறோம். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் பேசலாம், எந்த மாதிரி இருக்கு, ஏன்னா இந்த பகுதியை சேர்ந்தவங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கு? குறிப்பா காசிமேடு பகுதி எப்படி இருக்கு? நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கு. அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்கு. போலீஸ்லாம் அனுப்பிவிட்டு தான் இருக்காங்க எல்லாரையும். ஆனால் சில பேர் வந்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறன்ற உள்ள கொஞ்சம் நிறைய பேர் போயிருக்காங்க. டீப்பா போயிட்டு இன்னும் கூட எடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர்? வழக்கமா பாக்குறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா காத்து கொஞ்சம் அதிகமா தானே அடிக்குது, ரொம்ப ஸ்பீடாவே அடிக்குது. ஆமா, தண்ணி வேகம் ஃபாஸ்டா இருக்குது. இந்த இடத்துல சேஃப்டி கிடையாது. இப்போ இந்த இடத்துல சேஃப்டி கிடையாது. இப்போதைக்கு பார்த்தாக்கா இந்த இடத்துல வர்றது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. நம்ம ரோட்ல இருந்து பார்த்தோமா அப்படியே போனோம்னா இருக்கணும். இந்த பக்கம் வந்தாக்கா உயிர் சேஃப்டி கிடையாது. நிறைய பேர் ஃபேமிலியா போட்டோஸ் ரீல்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. அது வெளியே நின்று எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப உள்ள வராம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம்ங்கிறது வந்தனால இப்போ ஒரு இளைஞர் பசங்களுக்கு எல்லாம் ஒரு ஜாலி ஆயிடுச்சு. இந்த கடற்கரை ஒரு இடத்துல அந்த வீடியோ பண்றது ரொம்ப லைக் பண்றாங்க, வந்துடுறாங்க ஆசைக்கு. தொடர்ச்சியா நம்ம கரை பகுதியில பார்க்கிறோம், நல்ல காற்று பயங்கரமா வீசுது. குறிப்பா இன்னும் புயல் முழுமையா ஃபார்ம் ஆகல, அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வராத நிலையில தற்பொழுது இந்த காற்றினுடைய வேகத்தை இங்க நின்றபடியே பார்க்க முடிகிறது. குறிப்பா வழக்கமா இருக்கிறத விட தற்போது அந்த சீற்றத்தை முழுமையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவரஞ்சனி, நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.